டாக்ஸ். மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் நிலைமை தொடர்ந்து தீவிரமாகி வருகிறது. புதிய தாக்குதல்கள், எண்ணெய் போக்குவரத்து தடைகள் மற்றும் கடல் வழித் தடை ஆகியவை உலக பொருளாதாரத்தையே பாதிக்கும் அளவுக்கு வளர்ந்துள்ளன. இப்பொழுது வெளிவந்துள்ள முக்கிய தகவல்களின்படி அமெரிக்கா ஈரானின் மிகப்பெரிய எண்ணெய் ஏற்றுமதி மையமான கார்ஜ் ஐலேண்ட் மீது பெரிய அளவிலான துல்லியமான தாக்குதலை நடத்தியுள்ளது. கார்ஜ் ஐலேண்ட் என்பது ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் மிகவும் முக்கியமான இடமாகும். இந்த எண்ணெயின் பெரும்பகுதி சீனா நோக்கி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் இறக்குமதி நாடான சீனா தற்போது மத்திய கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றத்தால் தனது எரிபொருள் இருப்புகளை பாதுகாக்க பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதே நேரத்தில் இந்த போர் காரணமாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்திலும் பெரும் சிக்கல்கள் உருவாகி வருகின்றன. இந்த தாக்கத்தின் விளைவாக இந்தியாவிலும் எல்பிஜி பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு சிறிய நிவாரண செய்தி வெளியாகியுள்ளது. இந்திய அரசின் தகவலின்படி எல்பிஜி எரிவாயு ஏற்றிச் சென்ற 2 கப்பல்கள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் என்ற முக்கிய கடல் வழித்தடத்தை வெற்றிகரமாக கடந்து இந்தியா நோக்கி பயணம் செய்து வருகின்றன. இந்த தகவலை இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் பேச்சாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த 2 கப்பல்களும் அரசுக்கு சொந்தமானவை என்றும் அவற்றிற்கு பாதுகாப்பான பயண அனுமதி வழங்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தற்போது இந்தியாவில் ஏற்பட்டுள்ள எல்பிஜி பற்றாக்குறையை ஓரளவு குறைக்க உதவும் என்று கூறப்படுகிறது. ஆனால் இன்னும் பல இந்திய கப்பல்கள் அந்த பகுதியில் சிக்கியுள்ளன. கப்பல் போக்குவரத்து அமைச்சகத்தின் தகவலின்படி தற்போது 22 இந்திய கொடியேந்திய கப்பல்கள் பாரசீக வளைகுடா பகுதியில் சிக்கியுள்ளன. இந்த கப்பல்களுக்கு பாதுகாப்பான வழிச்செலுத்தலை பெற இந்தியா தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறது. முக்கியமாக உலகின் மிக முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்றான ஹார்முஸ் நீரிணை தற்போது கடுமையான கண்காணிப்பில் உள்ளது. ஏனெனில் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு போக்குவரத்தின் பெரிய பகுதி இந்த குறுகிய கடல் வழியேதான் நடைபெறுகிறது. இதனால் இந்த வழித்தடத்தில் ஏற்படும் எந்த தடையும் உலக சந்தையில் எண்ணெய் விலையை பெரிதும் உயர்த்தக்கூடும். இதற்கிடையில் மத்திய கிழக்கு பகுதியில் மனிதாபிமான நெருக்கடியும் அதிகரித்து வருகிறது. லெபனானின் தெற்கு பகுதியில் நடந்த தாக்குதலில் 12 மருத்துவப் பணியாளர்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த போர் நீண்ட காலமாக தொடர்ந்தால் அதன் தாக்கம் எண்ணெய் விலை, உலக பொருளாதாரம் மற்றும் பல நாடுகளின் எரிசக்தி பாதுகாப்பு மீது மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் முக்கியமான சர்வதேச செய்திகளுக்கும் விரிவான பகுப்பாய்வுகளுக்கும் தொடர்ந்து டெய்லி டாக்ஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.